எனக்கு சிரிப்பு வருதா இல்லை அழ வருதான்னு தெரியல. 2K கிட்ஸோட ஒரு மீட்டிங் நடந்தது. இப்போது இது எங்கே நடந்ததுன்னு சொல்கிறேன். பாண்டிச்சேரியில். அப்போது நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம், நாங்கள்லாம் வாழ்ந்த காலத்தில் ஸ்ட்ரெஸ் இருந்ததுமா, ஆனால் நாங்கள் அதை கடந்து வந்துடுவோம், அது எங்களுக்கு பழகிடும். கொஞ்ச நாள் காலத்துக்கு தான் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், அதுக்கப்புறம் சரியாயிடும். ஆனால் இந்த காலத்து பசங்க கேட்கும்போது சொல்கிறாங்க, மேம் வாட் ஆர் யூ டாக்கிங் மேம், ஸோ மச் ஆஃப் ஸ்ட்ரெஸ். படிப்பு போகும்போது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, வேலைக்கு போனால் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, வேலை செய்கிறப்ப அது ப்ரொமோஷன் கிடைக்காது, இன்க்ரிமெண்ட் கிடைக்காது, ஒழுங்காக சாப்பிட முடியாது, ஒழுங்காக தூங்க முடியாது, டூ மச் ஆஃப் ஸ்ட்ரெஸ் மேம், எங்களால் தாங்க முடியல மேம். எனக்கு சிரிப்பு தான் வந்தது. அதே 20 வயசில் நாங்கள் வீட்டை பார்த்துப்போம், அம்மா அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுவோம், உழைப்போம், எங்களையும் நாங்கள் பார்த்துக்குவோம், வெளியிலையும் சப்போர்ட் பண்ணுவோம் சோஷியலில். இதெல்லாம் எங்கே போச்சு? ஏன்னா நாங்கள் வளர்ந்த விதம் அந்த மாதிரி. இப்போது நீங்கள் லேப்டாப்பை திறந்த உடனே உங்களுக்கு எதாவது தெரியல உடனே கூகுளில் பார்க்குறீங்க. கூகுளில் இருந்து எங்களை ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட் பண்ணுறீங்க, ஏதோ சின்ன கிளாஸ் அட்டன் பண்ணுறீங்க, உடனே அப்ளை பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் அந்த சால்வ் முடிஞ்சிடுது, சக்சீடட் இந்த ஒர்க்குன்னு சொல்லிட்டு அடுத்த அப்ளிகேஷன் போகிறீங்க. அடுத்த அப்ளிகேஷன் 6 மாதத்தில் வேலை செய்கிறீங்க. கொஞ்சம் கூட ஏதாவது பிழையோ ஏதாவது நெகட்டிவாக யாராவது சொன்னால் உங்களுக்கு தாங்கக்கூடிய சக்தி கிடையாது. நீங்கள் வீட்லேயும் பார்த்து பார்த்து உங்களை வளர்க்குறாங்க, படிக்கிற இடத்துல உங்களுக்கு ஒரு ரெக்கக்னேஷன் கிடைக்குது, எல்லாமே ஈஸியாக வந்துடுது. அதனால் உங்களுக்கு பெயின் தெரியாது. ஆனால் நாங்கள் அப்படி இல்லை. ஒரு கல்லை எப்படி அடித்து சாதாரண கல்லை எப்படி சிற்பமாக ஆக்கி அதை சிலை ஆக்குறாங்களோ அந்த மாதிரி ஆனாங்க நாங்கள். நீங்கள் அப்படி கிடையாது. எடுத்துலேயே உங்களுக்கு ஈஸியாக ஒரு சிலை பண்ணுறதுக்கான மாடர்ன் டெக்னிக்ஸையும் அப்ளிகேஷன்ஸும் மெத்தடை கண்டுபிடிச்சி நீங்கள் சீக்கிரமாக ஒரு சிலை ஆகிட்டீங்க. அதுதான் எங்களுக்கு ஒரு வித்தியாசம். நீங்கள் இதே பெரிய கஷ்டம், நான் அம்மா வீட்டுக்கு போனாலும், அம்மா இங்கே கர்ச்சீஃப் இங்கே வச்சேன், அம்மா என் ட்ரெஸ்ஸிங் இல்லையே, இதே நீ அயன் பண்ணல, இதே ஏன் துவைக்கல, சாப்பாடுல ஏன் உப்பு இல்லை, இன்றைக்கி ஏன் சமையல், இதெல்லாம் என்ன ஸ்ட்ரெஸ்மா? இதாவது உங்களுக்காவது சேலரி இருக்குது, ரெக்கக்னேஷன் கிடைக்குது. ரெக்கக்னேஷன் கிடையாது, சேலரி கிடையாது, அவ போடுற எஃபர்ட்டுக்கு ஒரு மதிப்பு கிடையாது. இப்போ நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள், லைஃப் ஈஸியாக வந்தால் அதுக்கு ஸ்ட்ரெஸ்ஸுன்னு பேர் வச்சிடாதீங்க. லைஃப் ஈஸியாக வரல, ரியல் ஸ்ட்ரெஸ் வந்து உன் பேரண்ட்ஸ்கிட்ட தான் இருக்குது. எது ஈஸியாக வருதோ அதுக்கு வேல்யூ இருக்காதுன்னு நினைவாங்க. ஸோ டோன்ட் கீப் டெல்லிங் அதர்ஸ் தட் யூ ஆர் அண்டர்கோயிங் எ வெரி ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப்னு சொல்லிட்டு உட்காந்த இடத்துல சாப்பிட்டு கண்ட நேரத்தில் சாப்பிட்டு புக்கை படித்து கண்ட அப்ளிகேஷனை பண்ணி மைண்டையும் உடம்பையும் கெடுத்துக்காதீங்க ப்ளீஸ். வெளியில் கொஞ்சம் எட்டி போய் பாருங்கள். கேம்ஸு, ஒரு ரெக்கக்னேஷன், சோஷியல் மீடியா எல்லாத்தையும் பார்த்துட்டு பெரியவங்களோட பழகி ஃபேமிலியோட மூவ் பண்ணால் தான் அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கு இருக்க டிஃப்ரென்ஸ் தெரியும். யூ ஆர் பிளெஸ்டுன்ற ஃபீல் பண்ணுவீங்க. யூ ஆர் மோஸ்ட் பிளெஸ்ட் சில்ட்ரன் இன் த வேர்ல்ட் ஆர் 2K kids. You will realize it soon once you apply the same way things which I'm saying. Move with the public, move with your family, move with your elders and listen to all the experience stories. You will realize what is the value of life. Thank you kids.